நம்ம ஆதி ஆச்சாரியாருடைய ஆதி பகவத்பாதாருடைய ஒரு சரித்திரத்துல சங்கர விஜயங்கள்ல சில சங்கர விஜயத்துல ஒரு கதை ஒண்ணு போட்டிருக்கு. அந்த கதையில ஒரு கிரகச்சன்னுட்டு ஒரு காபாலிகம் மாதிரி அதனுடைய விசேஷம், காபாலிக விசேஷம். அவன் ஒரு மதத்துக்கு ஒரு ஆச்சாரியனா இருந்தான் அந்த காலத்துல, ஆச்சாரியால் திக்விஜயம் பண்ற காலத்துல. அந்த மாதிரி இருக்க முடியாத அவருடைய மதத்தினுடைய சம்பிரதாயம் அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் எப்படி எலும்புனால மாலை போட்டு இருக்காரோ அந்த மாதிரி நாமும் எலும்பு மாலை தான் போட்டுக்கணும். அவர் எப்படி கபாலத்தை கையில எழுந்திருக்காரோ நாமும் அதே மாதிரி வேஷத்தை போட்டு ஜட்டையை போட்டு ஸ்மசானத்தில் இருக்க முடியாத விபூதியை உடம்பு முழுக்க போட்டு அந்த ஸ்மசானத்தில் இங்கே மண்டை ஓட்டல் இருக்கிறதால அந்த மண்டை ஓட்டை கையில் எடுத்துட்டு அதில் எடுத்துட்டு பிச்சை எழுந்தணும். அந்த பிச்சை எப்பேற்பட்ட பிச்சையா இருக்கணும், என்ன மாம்சத்தினுடைய பிச்சையா இருக்கணும். கையில கபாலத்தை நின்று அநேகமா இல்லைன்னா இங்கேயானும் கிடைக்கலன்னா இந்த ஸ்மசானத்தில் இருக்க முடியாத வேக முடியாத அந்த சரீர மாம்சம் இருக்கா இல்ல அவன் அதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி செண்டாண்டத்துல போய் அதை வாங்கிக்கணும். இப்படி குரூரமான ஒரு அனுஷ்டானங்களோட சில விரதிகள் இருந்திருக்கா. பாசுபதர், மகாவிரதி, லகுலீஸ்வர் இப்படி அந்த காலத்துல அநேக இருந்திருக்குன்னுட்டு கிரந்தங்கள்லையும் நூல்களையும் பிரபந்தங்களையும் தெரிகிறது, கல்வெட்டுகள்ல இருந்தும் தெரிகிறது. அதனாலதான் இந்த சிறுத்தொன்று கூட புள்ளக்கறி கேட்ட உடனே அவர் கொடுத்ததுக்கு காரணம், அவர் இங்க காஞ்சிபுரத்துல பல்லவரசனுடைய பரஞ்சோதி திருத்தொன்றனுடைய பேர் என்ன? பரஞ்சோதி இல்ல அவருக்கு என்ன பேரு? இல்ல இவருடைய எந்த பேருன்னா சிறுத்தொண்டருக்கு விழுமணத்துல அவர் வடக்கெல்லாம் போய் வாதாபியில போய் வாதாபி கணபதினு அங்கிருந்து பிரதிஷ்டை பண்ணியது. அந்த போய் ஜெயிச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கணேச மூர்த்தியை கொண்டு வந்து ஊரு திருச்செங்காட்டாங்குடி, திருப்பூலூர், திருவாரூர், 3 ஊர்லயும் வாதாபி கணபதி பிரதிஷ்டை பண்ணிருக்கார். வாதாபி கஷேத்திரத்துல இருந்து மகாகணபதி எடுத்துன்னு வந்து அங்கிருந்து அப்படி பிரார்த்திச்சுட்டு எனக்கு ஜெயம் கொடுத்தியானா எங்க ஊர்ல அடிச்சுன்னு போய் உன்னை வச்சு பூஜிக்கிறேன்னுட்டு. அப்ப திருவாரூர்ல 3 ஊர்லயும் வாதாபி கணபதி இருக்க, திருப்புகலூர், திருச்செங்காட்டாங்குடி, திருவாரூர் 3 ஊர்லயும். திருவாரூர்ல முதல்ல இப்ப இருக்கிறதுனால அங்கிருந்த வாதாபி கணபதி வச்சுட்டு வாதாபி கணபதி பஜைன்னுட்டு இப்ப லோகத்துல வந்திருக்கிறது காரணம். வாதாபின்னு இப்ப பாதாமின்னு பேரு வடக்கு இருக்கிற அந்த ஊருக்கு, பாதாமின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பம்பாய் பிரசிடன்சியில இருக்கு. இப்ப கர்நாடகம் பம்பாய்க்கும் அந்த எல்லையில இருக்கு. அந்த இடத்துல சாளுக்கியாலுன்னுட்டு பெரிய ராஜ்யம் இருந்தது. இந்த சோழ ராஜ்யம் மாதிரி அங்க ஒரு பெரிய ராஜ்யம் கர்நாடக ராஜ்யம், கன்னட ராஜ்யம். இது ராஷ்டிரகூட்டாலும் சாளுக்கியாலும் அந்த காலத்துல இருந்த அவளுடைய அந்த சாளுக்கியாளுடைய தான் இங்க பல்லவர்களுக்கும் ரொம்ப நாள் யுத்தம் நடந்துட்டு. ஒவ்வொரு தலைவர்களையும் யுத்தம் நடக்கும், உடனே கல்யாணம் நடக்கும், உடனே உறவாளி ஆயிடுவா, உடனே யுத்தம் நடக்கும். இப்படியே பல்லவாள் ராஜ்யம் இருந்து பல்லவாளுக்கு அப்புறம் சோழ ராஜ்யம் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அதுவும் ஒரு 200-300 வருஷம் வரைக்கும் இந்த சண்டையும் கல்யாணமும் விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோகதேன்னுட்டு விவாகம் விவாதம் ரெண்டும் சோகமா இருக்கணும், அவளுக்கு தான் அழகா இருக்கணும்னுட்டு இந்த சாளுக்கியாளுக்கும் சோழாளுக்கும் சாளுக்கியாளுக்கும் பல்லவாளுக்கும் சண்டை நடந்துட்டு. பல்லவ ராஜ்யம் இருந்த காலத்துல திருச்சிரங்காட்டிலிருந்து சோழ நாட்டில இருந்து ஒரு சேனாதிபதி இங்க இவரிடத்துல பல்லவரசனிடத்துல அந்த யுத்தத்துல போயிருந்து அந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயிச்சு அங்கிருந்து சுவாமி எல்லாம் அங்க எடுத்துன்னு இங்க எல்லாம் பிரதிஷ்டை பண்ணினார். தங்க ஊர்ல பிரதிஷ்டை பண்ணிட்டார் அவர். அதான் வாதாபி கணபதினு அதுக்கு பேரு. அவரு காரணம் இந்த வடக்கெல்லாம் அவர் எடுத்து போற காலத்துல அங்க இந்த காபாலிகார மகாவர்த்திகள் ரொம்ப இப்போ கூட நான் கூட சில பேர் பார்த்திருக்கேன். ஒரே நிர்வாணமா உடம்பு முழுக்க விபூதி போச்சுண்டு சடைய இப்படி எல்லாம் போட்டுண்டு சகானத்திலேயே வாசம் பண்ணிட்டு கையில சூலத்தை வச்சுட்டு அப்படி எல்லாம் சில பேர் இருக்கா. பிரயாகையில அலாபாட்ல கங்கா தீரத்துல சில பேர் பார்த்திருக்கேன்னா அந்த மாதிரி இருக்கா. சகானத்திலேயே வாசம் பண்ணி ராத்திரி எல்லாம் எங்கேயாவது இது பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கா. நீங்க பார்த்திருக்கீங்களா? இவர்கள் பார்த்திருக்கீங்க இருக்கா? அந்த மாதிரி இவர் வடக்கு போனதுல அப்போ இன்னும் கொஞ்சம் கடுமையா இருந்திருக்கும் அந்த காலத்துல. அவர் இந்த வடக்கு போனதுல இப்படி எல்லாம் சில பேர் அதுலயும் ரொம்ப ஒரு மார்க்கம்னா அதுல நல்லவாடு ரொம்ப நல்லவாடு இருப்பது. அதை நம்பிட்டா அது நமக்கு கொஞ்சம் கடுமையா நம்ம அனுஷ்டானத்துக்கோ ஆச்சாரத்துக்கோ தர்மசாஸ்திரத்துக்கோ அது கொஞ்சம் விரோதமா தோணினாலும் கூட அதை நம்பி அனுஷ்டானம் ஒவ்வொரு மதத்திலையும் அந்த மதத்திலயும் ஒரு நம்பிக்கையோட ஸ்ரத்தையா அப்படின்னாலும் அதுதான் நமக்கு ஸ்ரேயஸ்ன்னு அப்படி நம்பினவாள் பல பேர் இருப்பாள் இல்லையா.
அந்த மாதிரி அதுலயே நம்பிக்கை இருக்கும், ரொம்ப நல்லவாயும் பெரியவாளையும் இருப்பான். அப்பேற்பட்ட ஆட்கள் அநேக பேருக்கு பக்தி வந்து அவளை ஆச்சாரியாளா அடைஞ்சிட்டு அவளுக்கு அந்த சம்பிரதாயத்தை கொஞ்சம் வளர்த்து அப்படியே அநேக பேர் இருந்திருக்கா ஒவ்வொரு காலத்திலயும். இப்ப புத்த மதம் இருந்தா அதை ஆதரிக்கிறவா ரொம்ப பேர் இருந்திருக்கா, புத்த சம்பிரதாயத்தை. ஜெயின சம்பிரதாயத்தை ஆதரிக்கிறவா ரொம்ப பேர் இருந்திருக்கா. இப்ப சாக்த சம்பிரதாயத்தை ஆதரிக்கிறவா அநேக பேர் இருந்திருக்கா. இந்த மாதிரி இப்ப வீரசைவம் இருக்கு, அதை ஆதரிக்கிறவா அநேக பேர் இருந்திருக்கா. இப்ப வீர வைஷ்ணவா இருந்தாலும் அதை அனுசரிக்கிறவா அநேக பேர் இருந்திருக்கா. அந்த மாதிரி அந்த மதத்தை அனுசரிக்கவா ரொம்ப பேர் இருந்திருக்கா அந்த காலத்துல. அது இவர் வடக்க போய் அவெல்லாம் பார்த்ததுனாலதான் யாரோ தெரிஞ்ச வந்து சுவாமி வர பரீட்சை பண்றதுக்கு வந்த காலத்துல கூட இதுதான் இந்த மாதிரி மாம்சத்தை தான் சாப்பிடுறதுன்னு ஒரு இந்த மாதிரி இப்படியான நரமாம்சத்தை தான் சாப்பிடுறதுன்னு சில மகாவிருத்திகள் இருந்திருக்காளோ இல்லையோ அங்க. அந்த மாதிரி அதை சேர்ந்தவர் போல் இருக்கவர். அதனால நம்ம அவர் மகா பெரியவர், ரொம்ப பெரியவர். அவர் கேட்டதான் நம்ம கொடுக்க வேண்டியதான். நமக்கு எதா இருந்தாலும் அது ஈஸ்வர பக்தரா இருந்துட்டாலும் நம்ம கேட்டது கொடுக்க வேண்டியதான்ட்டு அப்படி நினைச்சுட்டுதான் அவர் கொடுத்தார். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இல்லாம இருந்ததுன்னா சட்டுன்னு அவளுக்கு இது செய்யறதுக்கு தோணவே தோணாதுன்ட்டு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா இது கொஞ்சம் இந்த புராணத்துக்கு ஒரு பலம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி சொல்ற. வடக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்ததுனால அங்க கொஞ்சம் காபாலி டாக்டர் வந்து பாத்துருக்காரு அவர். அதனாலதான் இங்கேயும் அந்த காபாலிகள் தான் இங்க வந்திருக்கா. சம்பிரதாயத்தில் இருக்கிறவா அவ நம்ம கேட்கறா. அவ வந்து நரமாம்சத்தை தான் சாப்பிடுற வழக்கம். அதனால அவ எதை கேட்டாலும் ரொம்ப பெரிய மகான்கள் இருந்துட்டு ஈஸ்வர பக்தர்கள் எதை கேட்டாலும் நமக்கு பெருசு இல்லை அப்படின்னு நான் அர்ப்பணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு இவர் ஈஸ்வர பக்தரா இருந்தனால அப்படி செஞ்சார். ஒரு கதை சொல்றது உண்டு. அந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய காலத்துல ஒரு பெரிய கபாலிகன் பிறந்தான். கிரகச்சன்னுட்டு அவனுக்கு பேருன்னு சில சங்கர வைத்தியங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த கிரகச்சங்கரம் ஆச்சாரியால் வந்து சாந்தமாயும் ஞான பிரதானமாயும் வந்து ஏதோ வேதோக்தமான ஆச்சார அனுஷ்டானங்கள் சீலத்தோடையும் வேதத்துல சொல்லிருக்கிற மார்க்கத்தோட பாக்கி தாந்திரிக மார்க்கங்களை அதிகமா நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டாம், அது கொஞ்சம் குரூரமா இருக்கும், சில இடங்கள்ல இதுவா இருக்கும். வேத விருத்தமா இருந்தானா தாந்திரிக மார்க்கங்கள் நம்ம வந்து வேதத்தை அனுசரிச்சிருந்தானா தந்திரங்கள்ல இருந்து ஆகவங்கள்ல இருந்து எது எடுக்கலாமோ அதை எடுத்துக்கலாம். ரொம்ப வேத அனுஷ்டானங்களுக்கு ரொம்ப மாறுபட்டு இருந்ததுன்னா அப்பேற்பட்டத நம்ம வந்து அதுக்கு அதிகாரிகள் வேற சாமானியமான அதிகாரிகள் இந்த காலத்துல கிடையாது அப்பேற்பட்ட அதிகாரிகளுக்கு. அதனால அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அநேக இடங்கள்ல ரொம்ப கடுமையான தாந்திரிகமா இருக்கிற இடத்துலாம் சாந்தப்படுத்தி வைதிக முறையே ஆச்சாரியா அனுஷ்டானம் பண்ணிருக்காரு. அதிகமான ஹிம்சை இருக்கிற இடங்கள்ல எல்லாம் ஹிம்சையோ சுராபானங்களோ ரொம்ப கெடுதலான ஒரு சீலங்களோ சீலத்துக்கு தவறுதலான நடவடிக்கைகளோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஏதோ சில புஸ்தகங்கள் எழுதியிருக்கலாம், அது சில அதிகாரிகள் இங்கேயோ இருக்கலாம். அப்பேற்பட்ட அதிகாரிகள் எத்தனையோ இங்கேயோ கோட்டியில் ஒருத்தர் அந்த அதிகாரிகளுடைய விஷயம் தெரியாம இது நல்லது பிரத்யட்ச பலம் இதுல சீக்கிரம் கிடைச்சிடும்னு நினைச்சுட்டு ஆனா எங்க இதுல பிரவர்த்திக்கிறது சகஜமா இருக்கும். அது இந்த பாமதந்திரங்கள்ல அதெல்லாம் கூடாதுப்பா. நமக்கு அந்த அதிகாரியா நாம் இருந்தா கூட அது பண்ணாததுனால தப்பு இல்லை, வேதத்துண்ட மார்க்கத்திலேயே நம்ம பண்ணதுனால நமக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது. அதனால குரூரமா இருக்கிறதுல இன்னும் நாம் கெட்டு போறதுதான் அதிக வழி இருக்கணும். நான் அனதிகாரியா இருந்து அந்த வழியில போனவானா நான் இன்னும் கெட்டு போறதுக்கு தான் அது மார்க்கம். அதனால அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேணாம், அது கொஞ்சம் கடுமையான வழி அது. அதனால அந்த வழிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு ஆச்சாரியார் கொஞ்சம் வேதத்தினால விகிதமான மார்க்கம் எதுவோ வேதங்கள்லயும் தர்ம நூல்கள்னாலையும் சுதிஸ்மிதிகளை சொல்லப்பட ஒரு மார்க்கத்தை அனுசரிச்சா போறோம். அதை அனுசரிச்சு ஈஸ்வர பக்தியை நாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் சரின்னுட்டு இதையே ஆச்சாரியார் கடைசியில இவ்வளவுடைய பிரயோஜனம் என்ன கேட்டா அவனிடத்துல உண்மையான அன்பு நமக்கு இருந்துட்டுதானா அவனுடைய சுரூபம் தானா அவன் பிரகாசிக்கிறான். அவனுடைய சுரூபம் நம்மையும் சாப்பிடுற சுரூபா தான், நம்மளையும் உலகமெல்லாம் அவனுடைய சுரூபம் ஆகிட்டு தானே நான்கிறது மாத்திரம் தனியா ஒண்ணு இருப்பானே இதையும் கரைச்சி விட்டு அவனே அகம்பாவம் இந்த அகங்காரத்தையும் ஈஸ்வர சுரூபத்துல கரைச்சி விட்டுவானா அப்போ சிவ ஐக்கியம் வந்துடுறது, சிவம் வேற ஜீவன் வேறங்கிற ஒரு பேதம் இல்லாம இதுவும் சேர்ந்து கரைஞ்சு போயிடுறது இல்ல அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல தத்துவ திருஷ்டியில உண்மையில கடைசியில உனக்கு திருஷ்டி இருக்கணும். அந்த உண்மையை தவிர பாக்கி இந்த உபாசனையில அனுஷ்டானத்துல இது பிரசாரமா வச்சிருந்து இதுக்காக வேதோக்தமான கர்மானுஷ்டானங்களையும் சீலங்களையும் தவிர்த்து கொஞ்சம் கூரமான காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம்னுட்டு இந்த உபதேசங்களே ஆச்சாரியால் பண்ணிட்டே வந்ததுனால அவள் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான தாந்திரிக மார்க்கங்களுக்கெல்லாம் வர 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 கொஞ்சம் குறைவு ஏற்பட்டது ஆச்சாரியால் காலத்துல. அப்போ அந்த கசக்கு அவன் ஒரு மதத்துக்கு ஆச்சாரியம் என்ன சொன்னாலும் ஜனங்கள் ஆச்சாரியால் சொல்றதா இவாளுக்கு மனசுக்கு நியாயமா படுறது திருப்தியா படுறது. நம்முடைய ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் இந்த குரூரமான இந்த மகாவிரதாதிகள் தான் ஜனங்களுக்கு வர 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 இதுல நம்பிக்கை குறைஞ்சு போயிடுறது. இது என்ன பண்றதுக்கு வழி? இந்த ஆச்சாரியால தீர்த்துட்டாதான் சங்கராச்சாரியால தீர்த்துட்டாதான் நமக்கு ஆபத்து இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் என்ன பண்ணினா எப்பவும் ஆச்சாரிய இடத்துல 6000 சிஷ்யர் ஷட்ஸ்திரைஸ்து சிஷ்யானாம்னு எங்க திக்விஜயம் பண்ணிட்டு போனாலும் 6000 சிஷ்யர் கூடவே போயிட்டு இருப்பாளாம்.
அவள் ராஜராஜாக்கள் முகுண்டு பின்னோட பரிவாரங்களோட எங்க ஆச்சாரியால் இருந்தாலும் பின்னோட எந்த காட்டில் இருந்தாலும் எந்த நதியில் இருந்தாலும் எந்த மலைக்கு போனாலும் கூடவே வந்துட்டு இருப்பா. இப்படி இருக்கிறப்ப இவாளை போய் நான் எப்படி சம்ஹாரம் பண்றதுன்னு முடியும். நம்மால இவாளை சம்ஹாரம் முடியாதானா நம்ம மதம் பிழைக்காத போல் இருக்கு. அதனால இவாளால அடியோட போயிடும் போல் இருக்கேன் நம்ம மதம், நாமும் அந்த மதத்துக்கு ஆச்சாரியனா இருக்கோம் அப்படின்னு அவன் ரொம்ப புத்திசாலி. அதனால ஒரு யுக்தி ஒன்னும் பண்ணினான். தனியா ஆச்சாரியால் இடத்துல இருக்கிறப்போ பக்தன் மாதிரி வந்து ரொம்ப பக்தியோட பிரார்த்தனை பண்ணி நான் இந்த மதஸ்தான் உண்மையை சொல்லிட்டான். நிஜமா சொல்லணும் அவள் இடத்துல இந்த மதஸ்தான். அதுக்காக நான் வந்து ஒரு கபாலி ஸ்வரூபமா இருக்க முடியாத ஒரு சுவாமிய நான் இந்த தாந்திரிகமான ஒரு மார்க்கத்துல உபாசிச்சுட்டு அதுக்கு ரொம்ப நாளா உபாசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு பெரிய ஒரு ஹோமம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அவர் எனக்கு பிரத்யட்சமா வரேன்னு சொல்லி சொப்பனத்துல சொல்லிருக்காரு. இன்னும் ஒரு யஜ்ஞத்தை ஹோமத்தை பண்ணினியானா அந்த ஹோமத்துக்கு ஒரு நரபலி கொடுக்கணும். இந்த நரபலிங்கிறது ஒரு சிரஸை அறுத்து கொடுக்கணும். அதுக்கு ஹோமம் பண்ணணும். அந்த சிரஸ் ஆறா இருக்கணும்னு கேட்டா அஷ்டமாசித்திகள் பெற்ற யோகியா இருக்கணும். இல்ல அஷ்டைஸ்வர சம்பந்தனான ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான சக்கரவர்த்தியா இருக்கணும். சக்கரவர்த்தி இடத்துல போய் கேட்டோம்னா நினைக்கிறதுக்குள்ள எந்த போயிடும். அதனால தாங்களோ மகாபரோபகாரி, உங்களுக்கு தாங்கிற சரியாகவே கிடையாது. அதனால இது பிரத்யட்சம் லோகம் முழுக்க தெரியும். அதனால எனக்கு என்னுடைய ஈஸ்வரன் என்னுடைய இஷ்ட தெய்வம் எனக்கு பிரத்யட்சம் அடையறதுக்கு தங்களுக்கு கிருப்பை இருந்தாரா இந்த சிரத்தை நான் கேட்கறது அபச்சாரம் இருந்தாலும் தேவதா விஷயத்தினால கேட்கறதுனால நீங்க அதை அங்கீகரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சிரத்தை எனக்கு கொடுத்து ஆச்சாரியாண்டதுல வந்து தனியா நமஸ்காரம் பண்ணி அவரோட உத்தரவு இல்லாத சமயத்துல இப்படியே ரொம்ப நாள் எதிர்பார்த்து பிரார்த்திச்சுட்டு எப்படி கேட்டான். வந்து நான் இது இந்த எலும்பு தலையில இதெல்லாம் ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லைன்னு நினைச்சேன். மொத்தனுக்கு பெரிய லாபத்துக்கு உபயோகமா இது கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் எனக்கு வந்துதா. என்னைக்கானு தானாவது உருண்டுதான் போக போறது, இங்க கீழே போயிட்டு போறது கொடுக்குறப்போ இப்ப பிரயோஜனத்தோட ஒண்ணு கிடைக்க முடியாத சந்தர்ப்பம் எனக்கு நேர்ந்ததா அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஆனா ஒரு சமாச்சாரம், நான் பேசிட்டு இருக்கிறப்போ நீ ஏதாவது எடுத்தியானா ஆள் விழுந்துருவான், உனக்கு ஒன்னும் காரியம் நடக்காது. அதுக்கு நான் ஒரு யுக்தி பண்றேன். அதனால இந்த சமயத்துல வா. அந்த சமயத்துல நான் உத்திரும் இல்லாம அந்த சமயத்துல நான் வந்து என்னுடைய சரீரத்துல எடுத்துட்டு போடுறதும் அப்பவும் நான் சமாதி நிஷ்டையில இருக்கேன். என்ன எனக்கும் கடைசி காலத்துல முறைக்கு எதுக்குறதுனால அஞ்சு காலத்துல சமாதி நிஷ்டையில் இருக்கணும்னு சாஸ்திரம். அந்த முறையில் நானும் இருக்கேன். உனக்கும் வேற ஒருத்தரையும் வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அந்த சமயத்துல. அதனால நீ மாத்திரம் வா, அவன் வந்தா மாத்திரம் அவனை உள்ள அனுப்புன்னு சொல்றேன். ரகசியமா வந்து சேரு. அப்போ தனியா மறைச்சு வச்சுட்டு அந்த கத்தி எடுத்து என்னுடைய சிரத்தை எடுத்துட்டியானா அப்ப நீ எடுத்துட்டு உனக்கு ஒரு தேவதா பிரசாதம் எடுக்கிறது என் தலை என்னுடைய ஒரு மாம்சம் உபயோகப்படுறதுன்னா ஒரு அஸ்தி எலும்பு உபயோகப்படுறதுன்னா மண்டையோட உபயோகப்படுறதுன்னா இதை காட்டிலும் பெரிய காரியம் உண்டா. அந்த மண்டையோட்டை வச்சுட்டு அப்புறம் நான் கபாலத்தை வச்சுட்டு நான் சஞ்சாரம் பண்றேன் அப்படின்னுட்டு அவன் சொன்னான். ரொம்ப ஆனந்தம் அப்படின்னுட்டு இப்படி உபயோகப்படுறதானா எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதே மாதிரி அவன் வந்துட்டான். உட்காந்து இருந்தா ஒரு நதி தீரத்துல ஒரு ஏகாந்த ஸ்தானத்துல உட்காந்து இருந்தான். உட்காந்து இருந்த உடனே அவன் வந்து இங்க இருந்து தலையை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சான். பக்கத்துல ஒரு நதி. அந்த பத்தொன்பதாச்சாரியார் அங்க இருந்துட்டு இருந்த தானம் பண்ணிட்டு இருந்தா. தானம் பண்ண உடனே அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த சமாச்சாரம் இவன் இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு ஆச்சாரியால் தனியா அவள் பேசிட்டு இந்த மாதிரி உக்குமத்து பண்ணிட்டு இந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய ஒரு சரீரம் இதோட போயிட போறது இந்த க்ஷணத்தோடன்னுட்டு அவ ஒருத்தருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. என்னமோ ஒரு ஆவேசம் வந்து அவருக்கு ஒரு ஆவேசம் வந்த உடனே அங்க இருந்து அவர்னு ஒரு சத்தம் போட்டு அங்க இருந்து ஓடி வந்தாருங்க. இவன் கத்தி எடுத்து போட போற சமயத்துல திடீர்னு வந்தா வந்து அவன் அப்படியே கிழிச்ச. இதனால கிழிச்சா என்ன சமாச்சாரம்னு தெரியாது. அப்படியே கிழிச்சு கிடக்கான். கத்தி கையில இருக்கு. அவனுடைய ஹிருதயம் அப்படியே இரண்டகேசிப்பு கிழிச்ச மாதிரி அப்படி கிழிச்சு கீழே கிடக்கான். கீழே கடந்துட்டு ஹான்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரே அட்டகாசம் நரசிம்மனுடைய அட்டகாசம் நடந்துட்டு. அப்போ ஆச்சாரியார் சமாதியில உட்காந்துருக்கா. தன்னுடைய நினைவே இல்லாம இருக்கணும். ஏற்பட்ட ஒரு பகவானுடைய அவேச அட்டகாசம் கேட்ட உடனே ஆச்சாரியாளுக்கு முழிப்பு வந்த உடனே இது ஆடுறா இருக்கான்னா இவன் கிழிச்சு கிடக்கான், கத்திய தூக்கி கிடக்கான். இந்த பத்மவாதாச்சாரியார் வந்து ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு தன்னுடைய நினைவு இல்லாம அப்படி இருக்கா. இது என்னடா அது, என்ன சமாச்சாரம் வந்து தெரியலேன்ட்டு சத்திய சுவாமி நரசிம்மனுடைய ஒரு ஆவிர்வாவம் இங்க ஏற்பட்டிருக்கா இருக்குன்னு உடனே ஸ்தோத்திரம் பண்ணி உடனே சாந்தப்படுத்தி என்னப்பா விட்டேன்.
சரி அவருக்கு ஒண்ணு தெரியல, இப்படி ஒரு இது கிழிச்சு எடுக்க உடனே தன்னே வந்த உடனே சாந்தமான உடனே நமஸ்காரம் பண்ணி ஆச்சாரியன்